UTU மோஷன் பிக்சர்ஸும் விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி இணைந்து தயாரிச்ச படம் நான் சிகப்பு மனிதன். அண்ட் டைட்டில் வந்து 1985ல வந்த ரஜினி சார் டைட்டில் மட்டும்தான், அது மட்டும் தான் எடுத்திருக்கோம். சப்ஜெக்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்ட், திருனுடைய ஒரு நல்ல சப்ஜெக்ட் வந்திருக்கு. விஷாலும் லட்சுமணனும் பாண்டிநாடு படத்து பிறகு திருப்பி இணைஞ்சு இந்த படம் ரொம்ப அற்புதமா ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் வந்திருக்கு. கண்டிப்பா எல்லாரையும் என்டர்டெயின் பண்ற மாதிரி இந்த சம்மருக்கு இந்த படம் வருது. எல்லாருக்கும் வணக்கம். நான் திரு. நான் சிகப்பு மனிதன் இது வந்து நான் விஷால் சார் வச்சு பண்ணுற தேர்ட் ஃபில்ம், என்னுடைய 3வது படமும் கூட. இந்த படம் ஏப்ரல் 11 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட், பாசிட்டிவ் வைப்ரேஷன், இப்படி நிறைய விஷயங்களோட உங்க முன்னாடி நின்றுட்டுருக்கேன். படம் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் இது பிடிக்கும் நான் நம்புகிறேன். காரணம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது படத்தில், நிறைய புது விஷயங்களும் இருக்குது. லைக் ஹீரோட கேரக்டரைசேஷன், நார்கோலெப்சி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் விஷால் சாரும் லக்ஷ்மி மேனனும் ஆஃப்டர் பாண்டியநாடு பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது அவங்களோட. ஸோ லவ் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு. நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள். எனக்கு ஜிவி பிரகாஷ் குமாரோட இசை, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், பாடல்கள் ஆகட்டும், நாமுத்துக்குமாரோட வரிகள், இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது படத்தில். நீங்கள் படம் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் இனியா ஹியர். நான் சிகப்பு மனிதன் படத்தோட ப்ரெஸ் மீட் ஃபங்க்ஷனில் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஒரு டீம் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சதில். யூடிவி, விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் டைரக்டர் திரு சார், நல்ல ஒரு டீம் ஒர்க்காக இருந்தது ஒர்க் பண்ணும்போது. அண்ட் விஷால் பற்றி சொல்லிட்டிங்கன்னா வெரி ஃப்ரெண்ட்லி, என்ன சொல்கிறது, ஒரு பந்தாவே இல்லை, பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு பந்தாவே இல்லாத நல்ல ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரியே இருந்தது எனக்கு ஒர்க் பண்ணும்போது. அண்ட் நானும் விஷாலும் ஜெகன், சுந்தர் ராமு அண்ட் ஸ்ரீனிவாஸ் 5 பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் மாதிரி படத்தில் வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட் தான் என்னோட கேரக்டர். ஸோ நல்ல ஒரு டெப்த்தான ஒரு ரோல் இந்த படத்தில். நீங்கள் எல்லோரும் படம் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாயபிளாக இருக்கும். கானா பாலா பாடின லவ்லி லேடிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஓரியன்ட் கிளப் சாங் கூட இருக்குது. இந்த படத்தோட சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்டான, இது வரைக்கும் ஆடியன்ஸ் யாருமே பார்க்காத ஒரு டிஃப்ரெண்ட் தாட் வந்து திரு சார் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த படம் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், நாட் எனி ஒன் ஆஃப் அஸ் ஓவர் ஹியர் ஃபெல்ட் லைக் எங்களுக்கு சின்ன பாத்திரம், அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது, இது வந்து ஐம் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. ஆல் ஆஃப் அஸ் ஃபெல்ட் லைக் கம்ப்ளீட் இந்த ஃபிலிம். அண்ட் லைக் டு தேங்க் த என்டையர் டீம் ஃபார் ட்ரீட்டிங் மீ த வே தே டிட். It is, I miss them like a family. As soon as they got, the shoot was over, in the past 2 weeks, we've been really missing each other. So it's been a fabulous experience, and the chemistry, I hope it shows on screen. First of all, I thank Thiru, aprom Vishal, Dhananjayan sir, aprom Richard sir, எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் என்டையர் டீமுக்கு. இதே இடத்துல வந்து என்னோட பழைய படம் பார்த்துருந்தோம். லைக் தனஞ்சன் சார் வந்து சொல்லியிருந்தார், இனிமேல் பாலுமந்திர சார் வந்திருந்தார் படம் பார்க்கறதுக்கு, ப்ரிவியூ பார்க்கறதுக்கு. படம் ஓகே, பட் நீ நல்லா பண்ணியிருந்தா ஒரு நல்ல படம் வரணும், அண்ட் யூ வாண்ட் டு டூ அ குட் ஜாப். ஸோ நல்ல படத்தில் வந்து வந்தால் நீ நல்லா ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னாங்க. அந்த டைமில் தான் எனக்கு இங்கே சரியா படங்கள் இல்லாதனால தெலுங்குல போயிருந்து ஐ டிட் சம் ஃபியூ மூவிஸ் தேர். அதுக்கப்புறம் எனக்கு திரு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னார், இது மாதிரி இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது. பட் அதுக்கப்புறம் விஷால் டூயிங் எ லீட், ஸோ அவருக்கு கண்டிப்பாக நல்ல ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, ஒரு கமர்ஷியல் ஹீரோ. ஸோ அவர் படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் திருக்கிட்ட கேட்டிருந்தேன் நான், என்ன பிரதர் பண்ணலாமா அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் பண்ணது தான் நான் சிகப்பு மனிதன். அண்ட் விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி, உண்மையில ஐ என்ஜாய் ஒர்க்கிங் வித் தம். அது எல்லாத்துக்கும் மேலே ஷூட் இல்லாத நேரத்தில் ஐ sit down and observe the way in which he runs a company. வேலை செய்கிறவங்கள என்ன வசதி பண்ணி கொடுக்க முடியும், ஏன்னா வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு சின்ன திருப்தி இருக்கணும். அந்த ஸ்பாட்டில் உள்ளவங்களுக்கு அந்த திருப்தி இருந்தால் அது படத்தில் வரும். அது சாப்பாடாகட்டும், கவனிப்பாகட்டும், மரியாதையாகட்டும். நான் சொல்கிறது ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, ஜென்ரலாக அந்த டீமில் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அன் அமேசிங் லவ்லி வைப்ரேஷன். அது அவர் ரொம்ப அழகாக, ரொம்ப சிறு வயசு, பட் ஸோ ரெஸ்பான்சிபிள் ரன்னிங் எ கம்பெனி. அண்ட் என்னுடைய வாழ்த்துக்கள் எப்பயுமே இருக்கும். அண்ட் காட் பிளஸ் ஹிம் வித் குட் ஹெல்த் அண்ட் சக்ஸஸ் ஆல் த டைம். எந்த படத்தை பற்றியும் பேச சொல்லும்போது ஒன்றுமே எனக்கு என்ன பேசுறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பேன். இந்த வாட்டி அந்த ஒரு டென்ஷனே கிடையாது. ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு படம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு படம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த படத்தில் ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு படம். Thanks to Thiru sir for giving me such an awesome movie. Then Vishal sir, ரெண்டாவது வாட்டியும் அவர் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த படம் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் மீரா.
இந்த படம் மறக்கவே முடியாது. இதோட ஷூட்டிங் ஒவ்வொரு நாளும் ரொம்ப நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணேன். இந்த படத்தோட பாடல்கள் வெளியிட்டதுக்கு அப்புறம் இந்த படத்தோட டீசரும் தியேட்டர்கள் ட்ரெய்லர் வெளியிட்டதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்கியிருக்கு இந்த திரைப்படத்துக்கு. இந்த திரைப்படம் வந்து ஒரு கேள்விக்குறியில, ஐம் சாரி திரு, எல்லாமே ஐ ஆல்வேஸ் லவ் டு ஸ்பீக் ஃப்ரம் மை ஹார்ட், ஒரு கேள்விக்குறியில தொடங்கிச்சு. பாண்டிநாடு ரிலீஸ் ஆகி, பாண்டிநாடு ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆச்சு. டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம், பாண்டிநாடு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, எதுக்கு திரு வச்சு படம் பண்ணுறீங்கன்னு. ஏன் ஒரு காம்பினேஷனோட பாயிண்ட் தானே, ஏன் அப்படின்னு நிறைய பேர் வந்து என்னை கேட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திருவை நான் நம்பினேன், திரு சொன்ன அந்த கதையை நான் நம்பினேன். ஏப்ரல் 11 அந்த வெள்ளிக்கிழமை தான் அந்த முயற்சிக்கு, அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். ஏன்னா ஒரு இயக்குனராக திரு வந்து, இப்போ நான் ஒரு நடிகனா எப்படி 10 வருஷமாக உழைச்சிட்டு இருக்கேனோ, ஒரு இயக்குனராக திரு வந்து எனக்கு தீராத விளையாட்டு பிள்ளையிலேருந்து தெரியும். பட் பிஃபோர் தட் சத்தியம் படத்தில் அவர் ஒரு கோடைரக்டராக எனக்கு அறிமுகமானார். பட் திருன்ற இயக்குனருக்கும் திருன்ற பேருக்கும் ஒரு 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 அங்கீகாரம், ஒரு மரியாதை வந்து இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லைங்க, இது நான் சிவப்பு மனிதன் வந்து உண்மையிலேயே ரஜினி சாரோட தலைப்புன்றதுனால கூடுதலாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏப்ரல் 12, 1985 ரிலீஸ் ஆச்சு. 29 வருஷம் கழிச்சு ஏப்ரல் 11 ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லா வகையிலும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது அந்த நான் சிவப்பு மனிதன் வந்து இந்த ரிவெஞ்ச் த்ரில்லர் என்ற அந்த அடிப்படையில் தான் இவர் அந்த தலைப்பு சொன்னார். ரொம்ப பொருத்தமாக இருந்தது.